ஹாஸ்பிட்டலில் மிக முக்கியமான டிபார்ட்மெண்ட் இந்த ரேடியாலஜி டிபார்ட்மெண்ட். அது ஒரு டயக்னோஸ்டிக் சென்டர்னு கூட நம்ம சொல்லலாம். அந்த வகையில் கோயம்புத்தூர்ல ஒரு சென்டர் ரொம்ப அருமையாக பண்ணிட்டு இருக்காங்க. அந்த சென்டர் பேர் என்னன்னா அபிஸ் ஸ்கேன் சென்டர். அபிஸ் ஸ்கேன் சென்டர் டாக்டர் ராஜ்குமார் சார் தான் இன்னைக்கு நம்ம அதோட கெஸ்ட்டாக வந்திருக்காங்க. கஷ்டப்படுறவங்களா இருந்தாலும் வசதியாக இருந்தாலும் சரி, ஒரு வழியே கிடையாது, அவங்க கோயம்புத்தூருக்கு தான் வந்தாகணும். ஒரு சென்டரை ஸ்டார்ட் பண்ணும்போது என்ன மாதிரி சேலஞ்சஸ் இருக்குது சார்? இப்போ நம்ம ஒரு மோசமான ரிப்போர்ட் பாசிட்டிவாக சொல்ல முடியாது. ஸோ அங்கே வந்து அவாய்ட் திஸ் சினாரியா ஆல் டுகெதர். அப்போது ஏதோ ஒரு விஷயம் நீங்கள் ஸ்பெஷலாக பண்ண போய் தானே ஜெயிச்சிங்க, அது என்ன? மெயினாக டிலே வருது, மெயினாக ப்ராப்ளம் வருது என்ன, மிஸ்கம்யூனிகேஷன் சார். எங்களுக்கும் இனிஷியலாக லாட் ஆஃப் மிஸ்கம்யூனிகேஷன் டிலேஸ் வருது சார். இப்போ இந்த சென்டர் ஸ்டார்ட் பண்ணும்போது என்னென்ன லைசன்ஸ் எடுக்கணும், கவர்மெண்ட்ஸோட ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸ் என்ன, சட்டம் என்ன சொல்லுது? இதுக்கப்புறம் வந்து இதை எடுத்த பிறகு கிளினிக்கல் எஸ்டாப்ளிஷ்மெண்ட் ஆக்ட்னு ஒன்று இருக்குது. பிரெயின் டெவலப்மெண்ட் பார்க்கறதுக்கு எம்ஆர்ஐ எடுத்தாலும் வேறு வழியே கிடையாது. படுக்க வச்சு நம்ம எடுக்க முடியாது. இது சிலர் புரிஞ்சுக்குவாங்க, சிலர் புரிஞ்சுக்க மாட்டாங்க. ஒரு டாக்டர் இல்லை ஒரு பணம் வைத்திருக்க ஒரு நபர் ஒரு சென்டர் போடணும், இந்த மாதிரி நானும் ஒரு அபிஸ் ஸ்கேன் சென்டர் மாதிரி ஒன்று போடணும் அப்படின்னு சொன்னாங்க அப்படின்னா அவங்களுக்கு நீங்கள் சொல்லக்கூடிய அட்வைஸ் என்ன? நீங்கள் ஒரு 5 சென்டர் 4 சென்டர் + 5 ரன் பண்ணிகிட்ருக்கீங்க. இப்போ இந்த சென்டரில் நிறைய பேஷண்ட்ஸ் வராங்க, நிறைய பேஷண்ட்ஸ் இன்ஃப்ளோ இருக்குது. இப்போ இந்த பேஷண்ட்ஸில் நீங்கள் ரொம்ப சந்திக்கக்கூடிய ஒரு ஃபன்னான இல்லை வந்து மறக்கவே முடியாத ஒரு விஷயம்னா என்ன மாதிரி பிரச்சனைகள் நீங்கள் ஃபேஸ் பண்ணி? ஏன் இந்த கேள்வி நான் கேட்குறேன் அப்படின்னா, இப்போ நிறைய பேர் இந்த மாதிரி சென்டர் ஸ்டார்ட் பண்ண நினைக்கிறாங்க. அப்போ என்ன மாதிரி பிரச்சனைகள் வரணுன்றதையும் அவங்க தெரிஞ்சுக்கணும். அதுக்காக இந்த கேள்வி. பேஷண்ட்ஸ் ரொம்ப பேர் வர்றாங்க போகிறாங்க. பட் எல்லோரும் ரொம்ப நெகட்டிவாக சொல்லுவாங்க, பேஷண்ட்னால ரொம்ப ப்ராப்ளம் பண்ணுவாங்கன்னு. அப்படி கிடையாது. தெர் வில் பி சம் ப்ராப்ளமேட்டிக் பேஷண்ட்ஸ். பட் அவங்களுக்கு வந்து தே வாண்ட் டு ஹியர் வாட் தே வாண்ட் டு ஹியர். ஸோ அவங்க வந்து இப்போ நம்ம வந்து ஃபார் எக்ஸாம்பிள் வந்து ஒரு ஸ்கேன் எடுக்க வரீங்க, ரொம்ப பிரச்சனை இருக்குது. அந்த பிரச்சனையை நம்ம ஹீ வாண்ட்ஸ் அ பாசிட்டிவ் ஆன்சர் ஃப்ரம் அஸ். இப்போ நம்ம ஒரு மோசமான ரிப்போர்ட்டை பாசிட்டிவாக சொல்ல முடியாது. ஸோ அங்கே வந்து வி அவாய்ட் திஸ் சினாரியா ஆல் டுகெதர். நீங்கள் டாக்டர் நாங்கள் ரிப்போர்ட் கொடுத்துட்டோம், உங்கள் டாக்டர் எக்ஸ்பிளைன் பண்ணுவாங்கன்னு சொல்லி வி பிரஷ் தம் ஆஃப். மெயினாக டிலே வருது, மெயினாக ப்ராப்ளம் வருது என்ன, மிஸ்கம்யூனிகேஷன் சார். எங்களுக்கும் இனிஷியலாக லாட் ஆஃப் மிஸ்கம்யூனிகேஷன் டிலேஸ் வருது. இப்போ ஸ்கேன் கன்சோல் எடுப்பாங்க, பேஷண்ட் ரிசப்ஷனில் உட்காருவாங்க. பேஷண்ட் ரிசப்ஷனில் வந்து கேட்பாங்க, ரிசப்ஷன் பர்சன் வந்து ஒழுங்காக கன்வே பண்ண மாட்டாங்க. ஸோ தேர் வில் பி டிலே இன் கன்வேயிங் ஆஃப் திங்ஸ். இப்போ பேஷண்ட் ரிப்போர்ட் லேட் ஆகிறதுனால பேஷண்ட் கோவம் கிடையாது, நம்ம கேட்டு ஒருத்த பதில் சொல்லல, அதுதான் அவங்களோட கோவம். இப்போ முதல்ல கேட்டு 5 நிமிஷம் இருங்க இப்போ கொடுத்துருவோம் அப்படின்னு சொன்னால் தே ஆர் வில்லிங் டு சிட் அண்ட் தே ஆர் பேஷண்ட். இப்போ நம்ம ஆள்கள் என்ன செய்வாங்க, இவன் அப்படி சொன்னால் ஒரு 5-6 வேட்டு சொல்லி அனுப்பி பேஷண்ட் திருப்பி கன்வே ஆக 1/2 மணி நேரம் ஆயிரும். ஸோ அப்போ திருப்பி அவங்க 1 மணி நேரம் ஆகும்னு சொல்லுவாங்க. அப்போ கூட பேஷண்ட் பிரச்சனை பண்ண மாட்டான். ஆனால் 10 நிமிஷம் ரிப்போர்ட் கையில் கொடுக்கும்போது பேஷண்ட் டென்ஷன், எதுக்கு வேணால் உட்கார வச்சிங்க, எதுக்கு இவ்வளோ தான் பேசுனீங்கன்னு சண்டை போடும். சரி, உங்களோட ஏதாவது இந்த மாதிரி நடந்திருக்கு விச் யூ கேன் டிஸ்க்ளோஸ் அப்படின்ற ஒரு இஷ்யூ தட் யூ கான்ட் ஃபர்கெட்? அந்த மாதிரி அது டெய்லி ரொம்ப நடந்துட்டு தான் இருக்குது. மெயினாக வி ஃபேஸ் லாட் ஆஃப் ப்ராப்ளம்ஸ் வென் இமேஜிங் இன்ஃபன்ஸ். ரொம்ப கை குழந்தைங்கள வரும்போது, கை குழந்தைங்கன்னா இப்போ எம்ஆர்ஐ நம்ம எடுக்கணும்னு வச்சுக்கோங்களேன், எம்ஆர்ஐ தான் எடுத்தாகணும். பிரெயின் டெவலப்மெண்ட் பார்க்கறதுக்கு எம்ஆர்ஐ எடுத்தாகணும், வேறு வழியே கிடையாது. ஸோ எடுக்கிறதுக்கு வந்து பேபி தூங்குறதுக்கு மருந்து கொடுப்போம். பட் தூங்க நினச்சா தான் தூங்கும். நம்ம ஒன்றும் அதை வச்சு படுக்க வச்சு நம்ம எடுக்க முடியாது. இது சிலர் புரிஞ்சுக்குவாங்க, சிலர் புரிஞ்சுக்க மாட்டாங்க. ஏன்னா அவங்க கொஞ்சம் பட் அவங்களுக்கு வந்து அவங்க பேபி தான் சில ப்ரெஷஸ் பேபியாக இருக்கும். பட் அவங்களுக்கு அதுதான் இருக்கும். இன்ஃபேக்ட் எனக்கு ஒரு 2 இயர்ஸ் பேக் எங்கள் சென்டரில் பயங்கர சண்டைனா பெரிய சண்டை. நான் ரொம்ப சத்தம் போட்டு வெளியே வந்து பார்த்தா என்ன சண்டைன்னு பார்த்தா அவங்க எங்கள் டெக்னீஷியனும் பேபியோட அப்பாவும் சண்டை போடுறாங்க. இப்போ டெக்னீஷியன் பேசாமல் தான் நிற்கிறான். பேஷண்டோட இது என்னென்னா, என் பேபி மதியத்துலேருந்து சாப்பிடாமல் இருக்குது, நீங்கள் எடுக்க மாட்டீங்க சண்டை போடுறாங்க. பயங்கரமாக சவுண்ட் ரைஸ் பண்ணி பேசுகிறாங்க. பட் அவங்களுக்கு அது புரியலை. பட் அவங்களோட நம்ம அவங்கள பார்க்கும்போது அவங்கள ஹிஸ் பாயிண்ட் மேக் சென்ஸ். உடனே இதை பாருங்கள், உட்கார வச்சு எல்லாம் நாங்களும் மதியத்தில் உட்காந்துருக்கோம், நாங்கள் சாப்பிடாம உட்காந்துருக்கோம், நீங்கள் எப்போ வந்தாலும் நைட் எப்போ வந்தாலும் எடுத்துக்கலாம். நீங்கள் நைட்டு போய் தூங்க வச்சு 12 மணிக்கு வந்தாலும் எங்கள் ஆட்கள் இருப்பாங்க, எடுத்துக்கோங்க சொன்னால் யூஸ் ஹாப்பி டு வந்து. பட் இதை கன்வே பண்ணுறது நம்ம போய் பண்ண வேண்டியதுக்கு டெக்னீஷியனுக்கு அந்த இதை இப்படி கன்வே பண்ணுறதுக்கு தெரியல. ஆமாம். பட் இட் ஹேப்பன்ஸ், நம்ம ஒன்றும் செய்ய முடியாது. இப்போ அவனை சொல்லி கொடுத்தாலும் பட் அவனோட கெப்பாசிட்டிக்கு அவங்கள தான் மேனேஜ் பண்ணுவாங்க. சார், இப்போ இந்த சென்டர் ஸ்டார்ட் பண்ணும்போது என்னென்ன லைசன்ஸ் எடுக்கணும், கவர்மெண்ட்ஸோட ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸ் என்ன, சட்டம் என்ன சொல்லுது? அது ஒரு பெரிய லிஸ்ட் இருக்குது சார். பட் முடிஞ்ச வரைக்கும் சொல்லுங்கள். நான் எல்லாத்தையும் சொல்கிறேன்னா எவ்வளோக்கு எவ்வளோ முடியுமோ, ஈவன் 101% கவர்மெண்ட் கம்ப்ளைண்ட்ஸ் படி போடுறது தான்
சேஃப் ப்ராக்டிஸ் ஃபார் அ லாங் டேர்ம் பிஸ்னஸ். நான் ஷார்ட் டேர்ம் பண்ண போகிறேன், காசு பார்த்துட்டு மூட போகிறேன், என்னன்னாலும் பண்ணலாம், அது பிரச்சனை கிடையாது. என்னென்ன லைசன்ஸ் இப்போ நம்ம ஃபஸ்ட்டு நம்ம சென்டர் ஆரம்பிக்கிறோன்னு வச்சுக்கோங்களேன். ஃபஸ்ட்டு வந்து கார்ப்பரேஷனில் வந்து ஷாப் லைசன்ஸ் வாங்கணும். நான் இங்கே ஒருத்தர் நடத்த போகிறோன்னு சொல்லி கார்ப்பரேஷனில் சொல்லி ஒரு லைசன்ஸ் வாங்கணும். இது வந்து கார்ப்பரேஷனில் வாங்குறது. அதுக்கப்புறம் இப்போ நாங்கள் சென்டர் ஆரம்பிக்க போகிறோன்னா we have to apply அல்ட்ராசவுண்டுக்கு வந்து பிஎன்டிடின்னு லைசன்ஸ் இருக்குது. ஓகே. பிஎன்டிடி லைசன்ஸ் அல்ட்ராசவுண்டுக்கு அப்ளை பண்ணணும். இப்போ ரேடியாலஜி எக்யூப்மெண்ட்ஸ் இருக்குல்ல, அது எக்ஸ்ரே, சிடி, கோன்பீம் சிடி, மேமோ, இதுக்கெலாம் வந்து ஏஇஆர்பின்னு ஒரு சென்ட்ரல் கவர்மெண்ட் பாடி இருக்குது, அட்டாமிக் எனர்ஜி ரெகுலேஷன் பாடி. அந்த பாடியில் நம்ம இன்ஸ்டியூஷன் ரெஜிஸ்டர் பண்ணிவிட்டு அவங்கள்ட்ட என்ஓசி வாங்கிட்டால் தான் வெண்டார் கேன் சப்ளை யூ த மெஷின். தெர் இஸ் நோ வே அரவுண்ட் இட். ஓகே. இதுக்கப்புறம் வந்து இதை எடுத்த பிறகு கிளினிக்கல் எஸ்டாப்ளிஷ்மெண்ட் ஆக்ட்னு ஒன்று இருக்குது. அது வந்து அதுவும் சென்ட்ரல் கவர்மெண்ட்டு, பட் ரன் பை ஸ்டேட் கவர்மெண்ட். இப்போ கிளினிக்கல் எஸ்டாப்ளிஷ்மெண்ட் ஆக்ட்ஸ்க்கு வந்து ஒரு கைட்லைன்ஸ் இருக்குது. அதாவது கிளினிக்கல் எஸ்டாப்ளிஷ்மெண்ட் ஆக்ட்னா கிளினிக் ஆக்சுவலாக ஃபேவர்ஸ் த பேஷண்ட். ஸோ பேஷண்ட்டுக்கு என்ன தான் நல்லது நடக்கணுமோ அது எல்லாமே வந்து அதுக்குள்ளே கொண்டு வந்திருக்காங்க. ஸோ இட் இன்க்ளூட்ஸ் எவ்ரி திங். உங்கள் பில்டிங் ஸ்டெபிலிட்டியிலேருந்து பில்டிங் ஸ்டெபிலிட்டி சர்டிஃபிகேட் ப்ரொடியூஸ் பண்ணணும், பொல்யூஷன் கண்ட்ரோல் போர்டில் லைசன்ஸ் வாங்கணும், ஃபயர் என்ஓசி வாங்கணும், உள்ள ஃபயர் சேஃப்டி வந்தால் பேஷண்ட் ஒன்றும் ஆகாதுன்னு லோக்கல் ஃபயர் ஸ்டேஷன் ஷுட் சர்டிஃபை. அதுக்கப்புறம் வந்து பயோமெடிக்கல் வேஸ்ட். இப்போ நம்ம ஹெல்த் கேர் ஃபெசிலிட்டினா பயோமெடிக்கல் வேஸ்ட் வரும், பிளட் எடுக்கிறோமா, அந்த டியூபை டிஸ்கார்ட் பண்ணுறது, இதுக்கு ஒரு ப்ராப்பர் மெக்கானிசம் இருக்கான்னு சொல்லி அதுக்கு ஒரு வெரிஃபிகேஷன் வரும். இதெல்லாம் இருந்தால் தான் கிளினிக்கல் எஸ்டாப்ளிஷ்மெண்ட் வரும். பட் அக்கார்டிங் டு ரூல் இது இருந்தால் தான் ப்ராக்டிஸ் பண்ணணும். பட் கிளினிக்கல் எஸ்டாப்ளிஷ் ரொம்ப டிலே ஆகிறதுனால கவர்மெண்ட் வந்து பெருசாக வந்து அது இருந்தால் தான் ப்ராக்டிஸ் பண்ணணும்னு இன்னும் என்ஃபோர்ஸ் பண்ணல. பட் பிஎன்டிடியோ ஏஏஆர்பியோ இல்லாமல் நம்ம சென்டர் ஆரம்பிக்கிறது வந்து முடியவே முடியாது. கோயம்புத்தூர் ஓகே டயர் 1 சிட்டி. இப்போது திருப்பூர் வந்து ஒரு டயர் 2 அண்டு பொள்ளாச்சியும் ஒரு டயர் 2ல இருக்குது. 3ன்னு கூட சொல்லலாம், எக்ஸாக்டாக எனக்கு தெரியல. பட்டு அப்போ அந்த மார்க்கெட்டில் ஒரு எம்ஆர்ஐ மிஷின்ஸ் நீங்கள் போடுறீங்க, 1 லட்சம் பாப்புலேஷன் இருந்தால் போடலாம் அப்படின்னு சொன்னீங்க. இது ஃபியூச்சர் ட்ரெண்ட் என்ன? இந்த மாதிரி சிட்டிஸில் இப்போ ஒரு சென்டர் போடுறோன்னு நினைக்கிறவங்களுக்கு நீங்கள் என்ன சொல்கிறீங்க? இங்கே இன்னும் கொஞ்சம் 2 லட்சம் பேருக்கு ஒரு மிஷின் இருந்தால் வயபிலிட்டி இருக்கும். ஸோ லாட் ஆஃப் ஃபேக்டர்ஸ் டிபெண்ட்ஸ். சார் பேயிங் கெப்பாசிட்டி ஒன்று இருக்குது, உங்கள் ரெஃபரல் டாக்டர்ஸ் இருக்கணும். இப்போ நம்ம எம்ஆர்ஐ அனுப்போம்னா யூஸ்வலாக ஆர்த்தோபெடிஷியன்ஸ் அனுப்புவாங்க, நியூராலஜிஸ்ட் அனுப்புவாங்க, அதுக்கப்புறம் ரேராக வந்து ஆன்காலஜிஸ்ட் அனுப்புவாங்க. ஸோ ஒரு ஊரில் போய் ஒரு ஆர்த்தோபெடிஷியன் ஒரு நியூராலஜிஸ்ட் மட்டும் இருக்க ஊரில் எம்ஆர்ஐ போடுறது நம்மள்ட்ட வயபிலிட்டி வராது. ஸோ அட்லீஸ்ட் ஒரு 5 ஆர்த்தோபெடிஷியன், ஒரு 5 நியூராலஜிஸ்ட் நம்மளுக்கு கண்டிப்பாக அனுப்புவாங்கன்னு தெரிஞ்சு போட்டால் தான் ஒரு எம்ஆர்ஐ மிஷின் வில் பி வயபிள். இல்லாட்டி வயபிலிட்டி வராது. எங்களுக்கு திருப்பூர் டைனமிக்ஸ் இஸ் டோட்டலி டிஃப்ரெண்ட் ஃப்ரம் வாட் வி ஃபேஸ்ட் இன் கோயம்புத்தூர். இப்போ நாங்கள் ஆரம்பிக்கும் போது எப்படி இருந்துச்சுன்னு வச்சுக்கோங்க, ஒரு ஃபன்னி ஃபேக்டாக கூட இருக்கலாம். திருப்பூரில் என்ன நடந்தாலும் கோயம்புத்தூர் தான் வருவாங்க. திருப்பூர் நாங்கள் சென்ட்ரல் ஆரம்பிச்ச போஸ்டில் ஒரு டாக்டரு எங்களுக்கு எழுதியிருக்காரு, அவன் எங்களோட கோயம்புத்தூர் சென்டரில் வந்து எடுத்துகிட்டு போயிருக்காங்க. கேட்டால் கோயம்புத்தூர் நல்ல மிஷின் இருக்கும், நாங்கள் போய் எடுத்துறோம். எங்களோட சென்டர் அப்போ வந்து சிங்கானூர் கிடையாது. ஸோ திருப்பூர்லேருந்து ஆர்எஸ்புரம் வந்து எடுத்துகிட்டு வந்திருக்கான். ஸோ அவங்ககிட்ட ஃபோன் பண்ணி ஒரு க்யூரியாசிட்டியில் கேட்டோம், உடனே அங்கே நல்ல மிஷின் இருக்கு சார், அங்கே இருக்க மிஷின் தான் இங்கே இருக்குது, இதே தான் அங்கே, இதுக்கு நீங்கள் அவ்வளோ அலைய தேவையில்லை. பட் இந்த பாஸ்ட் 3 இயர்ஸ் திருப்பூர் ஆரம்பித்து டைனமிக்ஸ் ஹவ் சேஞ்ச்ட் அ லாட். இப்போ வந்து அந்த மைக்ரேட்டிங் க்ரௌட் ஹஸ் ரெடியூஸ்ட், டிராஸ்டிக்லி ரெடியூஸ்ட். ஸோ அங்கேயே ஹெல்த் கேர் ஃபெசிலிட்டிஸ் எல்லாம் வந்துருச்சு. ஒரு கேத் லேப் இருக்குது, 2-3 கேத் லேப்ஸ் ஆர் தேர், மெனி சூப்பர் ஸ்பெஷலிஸ்ட் ஹவ் கம். ஸோ இப்போ டைனமிக்ஸ் ஹவ் சேஞ்ச்ட். பொள்ளாச்சியில் வந்து இதோட அடுத்த சினாரியஸ் டோட்டலி டிஃப்ரெண்ட். என்ன மாதிரி? அங்கே வந்து என்னன்னாலும் அங்கே தான் எடுக்க வராங்க. இப்போ அங்கே எங்களுக்கு ஃபேஸ் பண்ணிருக்கிறது என்னென்னா, இப்போ வந்து இப்போ கோயம்புத்தூரில் இருக்க வச்சுக்கோங்க, எம்ஆர்ஐ வந்து ஒரு ஆளுக்கு 1/2 மணி நேரம் ஆகும் எடுக்கிறதுக்கு. இப்போ ஒட்டுக்கா வந்து 5 எம்ஆர்ஐ பில் ஆகுதுன்னா 1 மணி நேரம் ஆகும் சொல்லிட்டு அங்கே போயிட்டு வருவாங்க. பொள்ளாச்சி சென்டர்லேயே உட்காடுறாங்க. ஸோ எப்போதுமே அங்கே உள்ளே எனி பாயிண்ட் உள்ளே 20-25 உட்காந்துட்டே இருக்காங்க, க்ரௌடாகவே இருக்கும். ஸோ க்ரௌடாக இருக்கும்போது ஒன்றும் ப்ராப்ளம் இருக்குது, நம்மளுக்கு நல்லது தான், சென்டர் வெளியிருந்து பார்க்க நல்ல கூட்டமாக இருக்கும். ஆனால் ஒருத்தர் ப்ராப்ளம் கிரியேட் பண்ணால் அது எவ்ரி ஒன் ஃபாலோஸ், செயின் ஆஃப் ரியாக்ஷன் மாதிரி ஆகும். ஸோ ஒரு ஊருக்கும் டைனமிக்ஸ் மாறிட்டே இருக்குது. அபி கேன் சென்டரோட நெக்ஸ்ட் ஒரு 10 இயர்ஸில் உங்கள் விஷன் என்ன? இப்போ நெக்ஸ்ட் விஷன் இன்னும் ஒரு வி ஆர் பிளானிங் அட்லீஸ்ட் ஒரு 12 சென்டர்ஸ், டோட்டல் சென்டர்ஸ் ரீச் ஆகிற மாதிரி, ஒரு 2 பெட்சிடி சென்டர்ஸ் போடுற மாதிரி. தட் இஸ் வாட் த பிளான் ஃபார் நெக்ஸ்ட் 5 இயர்ஸ். 5 இயர்ஸ் மேலே நாங்கள் யோசிக்கலை.
5 வருஷத்துக்கு நான் யோசிச்சிருக்கோம். கோயம்புத்தூரில் பெட் சிட்டி போட போகிறோம். இன்னொரு எங்கே பெட் சிட்டி டோட்டலாக இன்னும் 5 இயர்ஸ் எண்டில் 12 சென்டர்ஸ், 12 MRI சென்டர்ஸ் அண்ட் 2 பெட் சிட்டி சென்டர்ஸ் வந்து வி ஆர் பிளானிங். கண்டிப்பாக நடக்கணும்னு சார். தேங்க்யூ. நல்லபடியாக நீங்கள் வித் காட் கிரேஸ் இட் வில் ஹேப்பன் சார். சார் இப்போது கடைசி கேள்வி சார். ஒரு டாக்டர் இல்லை ஒரு பணம் வைத்திருக்க ஒரு நபர் ஒரு சென்டர் போடணும், இந்த மாதிரி நானும் ஒரு அபி ஸ்கேன் சென்டர் மாதிரி ஒன்று போடணும் அப்படின்னு சொன்னாங்க அப்படின்னா அவங்களுக்கு நீங்கள் சொல்லக்கூடிய அட்வைஸ் என்ன? அவங்க ஜெயிக்கிறதுக்கான ஒரு சில விஷயங்கள் என்ன? நீங்கள் என்ன நினைக்கிறீங்கன்னு சொல்லுங்கள் சார். இது வந்து ரெண்டாக பிரச்சனை சார். ஒன்று வந்து செகண்ட் வில் பி ஒரு பிஸ்னஸ் மோட்டிவ், அது செகண்டாக போட்டோம். ஃபஸ்ட்டு ஐ வில் டாக் அபவுட் பீப்புள் ஹூ வாண்ட் ஸ்டார்ட் அ ஹாஸ்பிட்டல். ஒரு ஹாஸ்பிட்டல் ஒன்று ஸ்டார்ட் பண்ணுறீங்கன்னா 99% நீங்கள் வந்து எம்ஆர்ஐ போடுறத தவிர்க்கிறது தான் நல்லது. இப்போ நானே நாளைக்கு ஒரு ஹாஸ்பிட்டல் கட்டினாலும் நான் எம்ஆர்ஐ போடாமல் தான் ஹாஸ்பிட்டல் கட்டுவேன். ஏன்? அது வந்து ஒரு என்ன சொல்ல, இட் இஸ் அ ஒயிட் எலஃபண்ட் மாதிரி. உங்களோட மற்ற இதோட வருவாய் அப்படியே ஈர்த்துரும். இப்போ நீங்கள் நினைப்பீங்க, இப்போ கேஎம்சிஹெச்சில் வந்து ஒரு எம்ஆர்ஐக்கு வந்து 15,000 சார்ஜ் பண்ண 12,000 10,000 to 15,000 சார்ஜ் பண்ணுறாங்க. அவங்க வந்து நாங்கள் வச்சுருக்க அதே சீமென்ஸ் மெஷின் அவங்களும் வச்சுருக்காங்க. பட் ஆனால் வி மைட் பி மோர் ப்ராஃபிட்டபிள் தென் தம். நாங்கள் 5,000 சார்ஜ் பண்ணாலும் வி மைட் பி மோர் ப்ராஃபிட்டபிள் தென் தம். உங்களோட ஓவர்ஹெட்ஸ், கரண்ட் பில்லு, நம்பர் ஆஃப் கேசஸ் எல்லாமே ரொம்ப கம்மி. இப்போ நீங்கள் என்ன தான் ஒரு ஹாஸ்பிட்டல் சக்ஸஸ்ஃபுல்லாக ஓடினாலும் உங்களை ஒரு நாளைக்கு 10 எம்ஆர்ஐக்கு மேலே ஜென்ரேட் பண்ண ரொம்ப 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 கஷ்டம். ஒரு எம்ஆர்ஐக்கு மட்டும் கரண்ட் பில் மட்டும் 1.5 லட்சம் 2 லட்சம் வரும் மாதத்துக்கு. இப்போ எம்ஆர்ஐக்கு ஒரு மெயின்டெனன்ஸு 24 மணி நேரம் ஏசி ஓடிட்டே இருக்கணும். ஸோ காஸ்ட் ஆஃப் ஆப்ரேட்டிங் இன் எம்ஆர்ஐ இஸ் வெரி 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 ஹை. ஸோ ஒரு நீங்கள் இல்லை ஒரு 200 பெட் ஹாஸ்பிட்டல் கட்டுறீங்க, மல்டி ஸ்பெஷாலிட்டி ரொம்ப பெருசாக பண்ணுறீங்கன்னா பண்ணலாம். பட் லெஸ் தேன் 100 beds ஐ வாண்ட் அட்வைஸ். நானே ஆரம்பித்தா நான் மாதிரி போட மாட்டேன். அதில் சிடி போடலாம், பட் அல்ட்ராசவுண்ட் இஸ் மேண்டேட். அல்ட்ராசவுண்ட் நீங்கள் போட்டு தான் ஆகணும். 20 பெட்டுக்கு மேலே நீங்கள் பில் பண்ணுற மாதிரி இருந்தாலே எக்ஸ்ரே அண்ட் அல்ட்ராசவுண்ட் இஸ் மேண்டேட்டரிலி போட்டாகணும். சிடி போடுறது வசதி இருந்தால் சிடி போடுங்க. ஏன்னா அதில் வந்து ரெக்கரிங் எக்ஸ்பென்ஸ் எம்ஆர்ஐ மாதிரி கிடையாது. சிடியில் மெயின்டெனன்ஸ் மட்டும்தான். ஓடனா மெயின்டெனன்ஸ் பண்ண போகிறீங்க, ஓடலைன்னா பண்ணாமல் ஓட போகிறீங்க. கரண்ட் பில் அவ்வளோ வராது. பட் எம்ஆர்ஐ அப்படி கிடையாது. நீங்கள் ஓடுதோ ஓடலையோ ஒரு 5 டன் ஏசி 24 மணி நேரம் 365 நாள் ஓடிட்டு தான் இருக்கும். நீ மெஷினே ஆஃப் பண்ணாலும் அந்த ஏசி ஓடிட்டு தான் இருக்கணும். ஏன்னா உள்ள ஹீலியம் ஒரு இது ஃபில் ஆகிட்டே இருக்கும். ஸோ அதுக்கு ஓடிட்டே தான் இருக்கும். ஸோ அதுக்கு வேறு மாற்றாக ஒன்றுமே கிடையாது. இப்போ வருது ரீசெண்டாக வந்து ஹீலியம் இல்லாத டெக்னாலஜி வருது. பட் அகைன் அதுக்கு ஒரு நம்ம வி ஹேவ் டு பே ப்ரீமியம். ஸோ குட்டி கழிச்சு பார்த்தா எல்லாம் ஒரே காசு தான். ஸோ அதனால் ஐ வாண்ட் அட்வைஸ் எனி ஒன் டு கோ ஃபார் எம்ஆர்ஐ. ஓகே. பிஸ்னஸ் பண்ணுறது செகண்டரி. பிஸ்னஸ் பண்ணுறீங்க, கையில் காசு வச்சுருக்கீங்கன்னா நீங்களாம் போட்டால் சென்டர் சக்சீட் ஆகுமானா அது பெரிய கேள்விக்குறி. ஒர்க் பண்ணுறதுக்கு ஆள் வேணும், ஒரு நல்ல ரேடியாலஜிஸ்ட் வேணும். ஒரு நல்ல ரேடியாலஜிஸ்ட் இருந்து நீங்கள் போடணும். ஓகே. அப்படி இருந்தால் தான் இட் வில் பி ஆஸ் அ பிஸ்னஸ் இட் வில் பி வயபிள். இல்லை நீங்கள் அந்த இன்வெஸ்ட்மெண்ட் வேறு எங்கேயாச்சும் போட்டு நல்ல ரிட்டர்ன்ஸ் பார்த்துட்டு போயிட்டு இருக்கலாம். தேங்க்யூ ஸோ மச் டாக்டர் ராஜ்குமார் சார். நீங்கள் இவ்வளோ நேரம் உங்களோட ஸ்கேன் சென்டர் பற்றியும் உங்களோட அனுபவங்களையும் ஷேர் பண்ணீங்க. கண்டிப்பாக இந்த வீடியோ பார்க்குற எல்லாருக்கும் இது கண்டிப்பாக ஒரு உபயோகமான ஒரு விஷயமா இருக்கும். இது சம்பந்தமாக நான் உங்கள்கிட்ட பேசும்போது நிறைய விஷயங்கள் எனக்கு கேட்கணும்னு தோணுச்சு. டைம் கம்மியாக இருந்தாலும் கொஞ்சம் கம்மியான கேள்விகள் தான் கேட்டோம். மீண்டும் இதே மாதிரி இன்னொரு தருணத்தில் உங்கள் கூட நான் சந்திக்கணும்னு விரும்புகிறேன். தேங்க்யூ சார். ஷுவர் சார். தேங்க்யூ வெரி மச்.